ஹோர்முஸ் நீரிணையில் பயணம் செய்யும் எண்ணெய் கப்பல்களை ஈரானிடமிருந்து பாதுகாக்க உலக நாடுகள் தங்கள் போர்க்கப்பலை அங்கு அனுப்ப வேண்டும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அழைப்பு விடுத்த நிலையில் எந்த நாடும் இதுவரை ட்ரம்பின் கோரிக்கையை ஏற்கவில்லை. ஹோர்முஸ் நீரிணைக்கு போர்க்கப்பலை அனுப்ப உலக நாடுகள் மறுப்பது ஏன்? ஹோர்முஸ் நீரிணையை அமெரிக்காவை மிரட்டும் உத்தியாக ஈரான் பயன்படுத்தி வருகிறது. இது ட்ரம்புக்கும் பெரும் தலைவலியாக மாறியுள்ளது. இதனால் அந்த வழியாக கச்சா எண்ணெய் ஏற்றி செல்லும் கப்பல்கள் பாதுகாப்பாக பயணம் செய்ய தங்கள் நாட்டு போர்க்கப்பல்களை அமெரிக்க கடற்படையுடன் அனுப்ப வேண்டும் என பல்வேறு நாடுகளுக்கு டொனால்டு ட்ரம்ப் வலியுறுத்தியிருந்தார். ஈரான் ஏற்படுத்தியுள்ள செயற்கையான தடையால் பாதிக்கப்பட்ட சீனா, பிரான்ஸ், ஜப்பான், தென்கொரியா, பிரிட்டன் மற்றும் பிற நாடுகள் அந்த பகுதிக்கு போர்க்கப்பல்களை அனுப்பும் என்று நம்புகிறேன். இதன் மூலம் ஹோர்முஸ் நீரிணை இனி அச்சுறுத்தலாக இருக்காது என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் ட்ரம்பின் அழைப்பிற்கு சம்பந்தப்பட்ட நாடுகள் எந்தவிதமான வாக்குறுதியும் இதுவரை அளிக்கவில்லை. குறிப்பாக ஹோர்முஸ் தடையால் கடும் உள்ள இந்தியாவை பற்றி அவர் தனது பதிவில் குறிப்பிடவில்லை. முன்னதாக ஹோர்முஸ் நீரிணை அனைவருக்கும் திறந்திருப்பதாகவும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகளின் கப்பல்களுக்கு மட்டுமே தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஈரான் தெரிவித்தது. எனினும் பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக பல நாடுகள் இந்த பாதையை தவிர்க்கின்றன. ஈரான் நேரடி தாக்குதலை விட ட்ரோன்கள், குறுகிய ஏவுகணைகள், கண்ணிவெடிகள் மூலம் தாக்குவதால் ஹோர்முஸ் நீரிணையில் கடல்சார் பாதுகாப்பு சவால் நிறைந்த ஒன்றாக இருக்கும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். மேலும் அமெரிக்காவின் அழைப்பை ஏற்று போர்க்கப்பலை அனுப்பினால் ஈரானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கையில் தாங்களும் பங்கேற்பது போன்ற பிம்பம் ஏற்படும் என்பதால் மற்ற நாடுகள் இதற்கு தயாராக இல்லை என்றே கூறப்படுகிறது.